நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இதாங்கண்ணா கேலஸுதாங்க கேரளா சந்தை கோடத்தோரை வெள்ளாடு தாங்க 7 கிலோ வருதுன்னா 800 கணக்கு போட்டு பிடிச்ச பார்த்து நோட்டம் போட்டு வாங்குறது வியாபாரிக்காருக்கு தெரியுங்க. இந்த தலை குடல் மிச்சமாகுது. மிஸ் ஆச்சுன்னா எல்லாம் வெட்டி ஆட்டுக்காரருக்கு கொடுக்க வேண்டியது. ஒவ்வொருத்தரும் புதன்கிழமை தான் சாப்பிடுவாங்க. ஒரு 10 கிடாய் மணி 6லேருந்து ஒரு 10 மணி மட்டும் போட்டு வெட்டி கொடுப்பாங்க. அந்த சுழிச்சா வியாபாரம் பண்ண முடியாது. டேஸ்ட்டாக இருக்குன்னு முதல்ல அதைத்தான் விரும்புவாங்க. குழந்தைங்க சூப் புரியறதுக்கு அந்த சென்டர் சூப் நல்லி நல்லா இருக்கு. நாங்கள் ஒரு கிலோ க்ளீன் பண்ணிடுவோம். கறி கடைக்கு அதான் நோட்டம் தெரிஞ்சு தலை குடல் மிச்சமாகுங்க. வயிற்று புண்ணுக்கெல்லாம் அது நல்லா இருக்கு. பிளட்டு அதில் ஒரு சூடு பண்ணி கூட சாப்பிடலாங்க. வெள்ளைக்கோழி இல்லைன்னா கிலோ 1500 ஆயிருக்குங்க. இப்போ யார் வளர்த்துறாங்க, எல்லாம் வேலைக்கு போகிறாங்க. அடுத்தது அதிகமாகுங்க. நம்மளை விட ஒவ்வொருத்தரும் கம்மியாகும். 1 2 இருக்கிறவங்களாம் இருக்கு. உங்களுக்கு உரிச்சு வெட்டினா தோல் வேஸ்ட் ஆகும். கருக்குனா டேஸ்ட் நல்லா இருக்கு. புஜங்கனூர் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் வந்திருப்பாங்க. ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் நீங்கள் மட்டன் கடை, ஆடு வளர்ப்பு இதை பற்றி நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ மட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஆடுகள் வந்து விலை குறைவாக இருக்கும், சில ஆடுகள் வந்து விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக ஆட்டுக்கறி வச்சு அதை ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட சில வார்த்தைகள் கேட்போம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். பேர் பழனிசாமி, ஒரு தாயினூர், புஜங்கனூர் கறிக்கடை. ஓகே. எத்தனை ஆண்டுகளாக இந்த கறிக்கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே 10 வருஷமா இருக்கு. 10 வருஷமா இருக்கு. நம்ம லோக்கல் ஆடுகள் வாங்கி கறி வெட்டும் போது 1 கிலோ வந்து 800 ரூபா 900 ரூபா இந்த ரேஞ்சுக்கு வந்து விற்பனைக்கு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவுது. சில ஆடுகள் வந்து 500 ரூபா 550 600 கூட விற்கிறாங்க. அது ஆட்டு பொறுத்தளவுக்குங்க. தரமாக இருக்கிறது வந்து உங்களுக்கு 800 900 ஆகுங்க. ரொம்ப வயசானது இருந்ததுன்னா 600 700 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. இப்போ நம்ம கொடுக்குறதெல்லாம் இந்த இளவட்ட ஆடுகள் தான். இதனுடைய விலை வந்து எவ்வளோ ரூபாய் கொடுக்குறீங்க? 800 800. ஓ, எப்படிங்க இந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆடுகளை நீங்க? இல்லைங்க, நாங்கள் சந்தையிலே வாங்குறோங்க. எந்த சந்தைக்கு? கேரளா சந்தை கோடத்தோரை. ஓ, இது வந்து வெள்ளாடு தான் இல்லையா? வெள்ளாடு தான். அங்கே நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குவீங்கண்ணா? நாங்கள் 800 கிலோ, எத்தனை கிலோ 7 கிலோ வருதுன்னா 800 கணக்கு போட்டு 5600 ஓ, 7 கிலோ கணக்கு போட்டால் 5600 அந்த ரேஞ்சுக்கு வருது. அதுலேயே நீங்கள் கால்குலேட் பண்ணிடுவீங்களா? ஒரு ஆடு வாங்கலாம் பிடிச்ச பார்த்து நோட்டம் போட்டு வாங்குறதாங்க. அதில் நம்மளுக்கு அனுபவம் இருக்கு. அதை பார்த்து வாங்க. இந்த அந்த பின்னாடி அப்படியே பிடிச்சி இழுத்து பார்த்து தெரியுங்க, வியாபாரிக்காருக்கு தெரியுங்க. இப்போ அந்த ஆடு வாங்குறீங்கன்னா வாங்கும்போது ஒரு 7 கிலோ 8 கிலோ உங்களுக்கு விழுகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு அப்பவே கால்குலேஷன் ஆயிருமா? இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினா நமக்கு இவ்வளோ வருமானம் நிற்கும். அதாங்க, அந்த 800 ரூபா ரேட்டுக்கு வாங்கினா இந்த தலை குடல் மிச்சமாகுது. என்ன அனுபவம் இருந்தால் தான் அந்த மாதிரி பண்ண முடியுங்க. மிஸ் ஆச்சுன்னா எல்லாம் வெட்டி ஆட்டுக்காரருக்கு கொடுக்க வேண்டியது. நம்மளுக்கு ஒன்றும் நிற்காதுங்க. எப்போ நீங்கள் கடை வச்சிருப்பீங்கண்ணா? ஞாயிறு புதன் தான். இந்த வாரத்தில் 2 நாள் தான். ஓகே. இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறது எல்லாத்துக்குமே லீவு அப்படிங்கிறனால அன்னைக்கு கறிக்கடை வைக்கிறாங்க. இந்த புதன்கிழமை வைக்கிறதுக்கான கறிக்கடை வைக்கிறதுக்கான காரணம் என்னங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். புதன்கிழமை ஒவ்வொருத்தரும் புதன்கிழமை தான் சாப்பிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட மாட்டாங்க இங்கே இருக்கிறவங்க. அதனால புதன்கிழமை வைப்பாங்க. இந்த சைடு சேல்ஸ் ஆகி நார்மலாக அந்த புதன்கிழமைங்கிறது கறிக்கு உகந்த நாள். ஆமாங்க. இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் புதன்கிழமை தான் சாப்பிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு? நீங்கள் 5 மணிக்கு வந்துடுவோம். 5 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை எத்தனை கடை வந்து நீங்கள் வெட்டுவீங்க? ஒரு 10 கடை. 10 கடை ஃபிக்ஸ்டாக நீங்கள் சாயங்காலம் வரைக்கும் முடிஞ்சிருங்க. எந்த டைமில் கூட்டம் அதிகமாக இருக்குங்க? காலையில் மணி 6லேருந்து ஒரு 10 மணி மட்டும் கூட்டமாக இருக்கும். அந்த டைமில் வந்தால் உங்களை இந்த மாதிரி நின்றுட்டுலாம் தம்பி நீ போயிருப்பான்னு துரத்திடுவீங்க. கரெக்டுங்களா? பேசிட்டு முடியாது, ஏன்னா நிற்க முடியாது. இந்த டைம் போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. 3 மணிக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஓகே. இப்போ மக்கள் வந்து உங்ககிட்ட வாங்குறாங்கன்னா உங்களுடைய அனுபவத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கறி கேட்பாங்க. ஆமாங்க. அந்த கேட்குறவங்களுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி நீங்கள் வெட்டி கொடுப்பீங்க. அந்த அவங்களுக்கு அதெல்லாம் சுழிச்சா வியாபாரம் பண்ண முடியாது. சுழிச்சா அப்படி வியாபாரம் பண்ண முடியாது. எந்த கறியை அதிகமாக மக்கள் விரும்பி உங்ககிட்ட வாங்குறாங்க? சோல்ட்ரு, நெஞ்சு, கழுத்து, இந்த பீஸ் தாங்க. அதான் டேஸ்ட்டாக இருக்குன்னு முதல்ல அதைத்தான் விரும்புவாங்க. அதை தான் விரும்பி வாங்குவாங்க. சோல்ட்ரு, நெஞ்சு, கழுத்து. வயசானவங்க தான் கொஞ்சம் தொடக்கறியா எலும்பு இல்லாமல் கேட்பாங்க. ஆமாங்க. இந்த நல்லி இருக்குது பார்த்தீங்களா? நல்லிங்கிறது வந்து அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு தான் அந்த நல்லிங்கிறது. ஆமாங்க. அந்த நல்லி வந்து எப்படி என்னென்ன சமையலுக்கு நம்ம பயன்படுத்தலாம்?
நம்ம இந்த குழந்தைங்க சூப் புரியறதுக்கு அந்த சென்டர் சூப் நல்லி நல்லா இருக்கு. அதனால் லெக் பீஸ்லேருந்து எடுத்து கேட்பாங்க, அதில் கொடுப்போம். அது கொடுப்பீங்க? கொடுப்போம். இந்த நல்லியில் வந்து சுக்கா போட்டாலும் நல்லா இருக்கும், பிரியாணிக்கும் நல்லா இருக்கும் இல்லைங்களா? பிரியாணிக்கு நல்லா இருக்கும். பிரியாணி ராஜகிரன் ஒரு படத்தில் நல்லா அடித்து சாப்பிடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அது நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஆடு வெட்டுறீங்க பார்த்தீங்களா? ஆடு வெட்டும் போது ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸும் உங்களுக்கு வந்து எது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ தலைக்கறினா தலைக்கறியில் வந்து கிரேவி வைப்பாங்க, குழம்பு வைப்பாங்க. குடலும் கிரேவி வைப்பாங்க. ஹோட்டல் கடைகளில் குடல் சால்னாக்கு வைப்பாங்களேங்க, கிரேவி மாதிரி வச்சு கொடுப்போம். வறுவலுக்கும் வறுவலுக்கு பிளட்டு வந்து அதுவும் வறுவல் மாதிரி கொடுத்துடலாம். ஆமாம். இப்போ ஒவ்வொரு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒவ்வொரு பீஸ்லேயும் நெஞ்செலும்பு இருக்குது பார்த்தீங்களா? நெஞ்செலும்பு நம்ம என்ன பண்ணால் நல்லா இருக்குங்க? நெஞ்செலும்பு உங்களுக்கு வந்து சூப் மாதிரி வச்சு நல்லா இருக்கும். சூப்பு நெஞ்சு அருமையாக இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது பாருங்க, ஆட்டினுடைய குடலை வந்து நீங்கள் எப்படி சுத்தப்படுத்துவீங்க? நாங்கள் ஒரு கிலோ க்ளீன் பண்ணிடுவோம், சுத்தமாக கழுவிடுவோம். சுத்தமாக கழுவி அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்குவோம். இப்போ யாராவது வந்து எங்களுக்கு வந்து கறி விருந்து போடுறோம் அப்படிங்கும்போது உங்களை அணுகுனா நீங்கள் கொடுப்பீங்களா? ஒரு அளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தான் தர முடியும். 100 கிலோ 200 கிலோ தர முடியாது. 100 கிலோ 200 கிலோ முடியாது. நம்ம அளவுக்கு போய் 25 கிலோ 50 கிலோ. இந்த கறிக்கடையில் உங்களுக்கு வந்து எவ்வளோ வருமானம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு? கறிக்கடைக்கு அதான் நோட்டம் தெரிஞ்சு தலை குடல் மிச்சமாகுங்க. ஆட்டு கணக்கு போட்டு ஏமாந்து விட்டுட்டா ஒன்றும் கிடைக்காது, ஆட்டுக்காரருக்கு தான் போகுது. காலில் என்ன பண்ணுவீங்க? கால் சூப்புக்கு நல்லா இருக்கும். சூப்புக்கு எடுத்துக்கலாம். இந்த சூப்பு வந்து எப்படிங்க பேஷண்ட்டுக்கு எல்லாம் சாப்பிடலாம் இல்லைங்க? பேஷண்ட்ஸுக்கு நல்லா தெம்புக்கு நல்லா இருக்கும். இப்போ மிக்சிங்கில் தான் நீங்கள் கொடுப்பீங்க இல்லைங்களா? ஆமாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க இல்லைங்களா? ஈரல் வந்து ரொம்ப நல்லதுங்கண்ணா குழந்தைங்களுக்கெல்லாம். தம்பிக்கு எவ்வளோம்மா? நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே எல்லாம் தான். எல்லாம் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆமாங்க. முக்கால் போதுமாங்க. அறுபத்தி 83, 83, 87, 88, 89 இருக்குமா? சரி, 600. சரிம்மா. இதாங்கண்ணா. ஆனால் உண்மையிலேயே அந்த கறி வெட்டக்கூடிய அந்த அனுபவங்கிறது எல்லாத்துக்குமே வந்துடாதுங்க.
அதை நீங்கள் கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கட் பண்ணுறீங்க. அந்த கையை நகர்த்துறது அது எப்படி நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே அப்படி கற்றுக்கிட்டீங்க? அது சூப்பராக இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பீஸ் வந்து பிரியாணிக்கு தனியாக கேட்பாங்க. ஆமாம், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. ஆட்டில் வந்து நம்ம என்னென்ன மாதிரியான ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்ல என்னென்ன மாதிரியான குழம்புகள் வச்சா நல்லா இருக்குங்கிறது உங்கள் அனுபவம்? அதான் நெஞ்சு லைனு இந்த கழுத்து பீஸ் மாதிரி போட்டால் குழம்பு வச்சா நல்லா இருக்குங்க. பிரியாணிக்குன்னா தொட பீஸ் லெக் பீஸ் போட்டால் நல்லா இருக்கும், பீஸ் கிடைக்கும். அருமையாக இருக்குது. அருமையாக. நீங்கள் சமைச்சு சாப்பிடுவீங்களா? நான் சாப்பிடுவோம், சமைப்பீங்க என்ன செஞ்சு சூப்பருங்கண்ணா. என்னென்ன சமைப்பீங்கண்ணா நீங்கள்? நம்ம எது வேணால் சமைப்போங்க. ஆட்டில் எது வேணால் சமைப்போம். ஒரு கறி இல்லைன்னா தலை இல்லைன்னா குடல், எது வேணும். எதுனா ரொம்ப நல்லது ஆட்டில் வந்து நம்ம எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லது? குடல் கறி நல்லா இருக்கும். நல்லதுங்க. வயிற்று புண்ணுக்கெல்லாம் அது நல்லா இருக்கும். பேஷண்ட்டுக்கெல்லாம் சாப்பிடலாங்க. குடல் சுத்துக்குழப்பு அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இந்த சுவரொட்டி அப்படிங்கிறது வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து அதிகமாக பிளட் அதில் வரும், அதனால சுவரொட்டி சுவரொட்டி அது சீக்கிரமாக தீந்துரும் நினைக்கிறேன். ஆமாங்க, அதெல்லாம் சேல்ஸ் ஆயிருங்க. இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கு கொஞ்சோண்டு இருக்கு இல்லைங்க? ஆமாங்க. அது எப்படிங்க நான் முன்னாடியே புக் பண்ணிடுவாங்களா? ஆமாங்க, அது புக் பண்ணி. அது எப்படி நான் சமைக்கணும்? சுவரொட்டி மட்டும்? சுவரொட்டி நம்ம சூடு பண்ணி கூட சாப்பிடலாங்க. கம்பியில் காய்ச்சி சூடு பண்ணி சாப்பிடலாம். குழம்புக்குள்ளேயே போடலாங்க. போட்டாலே நல்லா இருக்குங்க. வெந்த பிறகு அப்புறம் எடுத்தாங்க. இப்போ ஆட்டுக்கறி கோழிக்கறி இந்த ரெண்டுல உங்களுடைய அனுபவத்தில் இப்போ நாட்டுக்கோழியும் ஆட்டுக்கறியும் ஒரே ரேட்டில் போயிட்டு இருக்குது. இதுக்கு அதுக்கு ஒரு 50 ரூபா தான் வித்தியாசம் நினைக்கிறேன். அது ஒரு 700 750 ரூபா வந்துருச்சு. இப்போ பிராய்லர் மட்டும்தான் ஒரு 250 ரூபா ரேட்டுக்கு வந்துட்டு இருக்கு. இன்னும் எதிர்வரும் நாட்களில் இந்த ஆட்டுக்கறியினுடைய விலை உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குங்க? வெள்ளைக்கோழி இல்லைன்னா கிலோ 1500 ரூபா இருக்குங்க. பிராய்லர் இல்லைன்னா ஆடு கிடைக்கிறது இல்லைங்களே. கோழி இருந்து கிடைக்க அப்பா இது பேர் அது அதாவது பிராய்லர் கோழி இல்லைன்னா ஆட்டுக்கறி இப்போ 1500 ரூபா வந்துருங்க. இந்த விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கும். ஆடுகள் வளர்த்துறவங்களுக்கு வளர்த்துறாங்க, எல்லாம் வேலைக்கு போறாங்க. ஆடு யாருமே அதிகமாக வளர்த்துறது இல்லை, எல்லாம் வேலைக்கு டேஸ். இந்த ஒரு கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருக்குங்கண்ணா. நான் கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கேள்வி நான் கேட்டுறேன். இப்போ ஒரு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எடுத்துக்கலாம். நம்மளுடைய காரமடை நகராட்சிக்கு உட்பட்ட ஒரு இடம் தான் நம்ம புஜங்கனூர் அப்படிங்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை கசாப் கடைகள் இருக்குங்க? இங்கே ஒரு 10 கடை இருக்குங்க, ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ள. ஓகே. இந்த 10 கசாப் கடையிலையும் அந்த சண்டே மட்டும் 10 ஆடுகள் நீங்கள் சொன்னீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கசாப்லையும் ஒவ்வொருத்தது அதிகமாகுங்க, நம்மளை விட ஒவ்வொருத்தர் கம்மியாகும். 1-2 இருக்கிறவங்களாம் இருக்குங்க. இப்படிங்கும் போது அதனுடைய இனத்தை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வர மாதிரி இருக்கலாங்க. ஆமாங்க. அப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரேட் அதிகரிக்கிறது அதுதான் நம்மளுடைய உணவு தேவைக்காக இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வேற வழி இல்லைங்க. கிடைக்கலைன்னா அதுதான் காரணம் இல்லைங்களா? ஓ, அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. கொழுப்பு சத்துங்கள மட்டன் வந்து ஆனா அதுதான் டேஸ்ட் நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. நம்ம எங்க சிக்கன் சாப்பிட்டா அந்த டேஸ்ட் கிடைக்க மாட்டேங்குதுங்களா? பிராய்லர் கிடைக்காது, நாட்டுக்கோழி கிடைக்கும். நாட்டுக்கோழி வேற லெவல்ல இருக்கு. நீங்க எப்படி ஆடு வளர்த்துருக்கீங்களா? இல்லைங்க, நாங்க சந்தைக்கு போய் வாங்கிட்டு. இந்த கறிக்கடை தவிர வேற ஏதாவது தொழில்? இல்லைங்க, இது மட்டும் தான். ஓகே. இந்த வெயிட்டேஜ்ங்கிறது வந்துங்க இப்போ இந்த மிச்சம் மீதி ஆகிறது எல்லாமே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா? எதுங்க இப்போ சின்ன சின்ன இப்போ தலையெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வியாபாரி அது மிச்சமாகாதுங்க. ஏதோ 1-2 ஆகுதுன்னா அப்புறம் நம்ம வீட்டுக்கு நீங்கள் சமைச்சுக்கலாம். தலைக்கறி டேஸ்ட் எப்படி இருக்குங்க? தலைக்கறி கிரேவி நல்லா இருக்கு, நல்லா அருமையாக இருக்கு. ஓ, ஆட்டு ஈரல். இந்த ஆட்டு ஈரல் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் என்னென்ன? ஈரலில் சாப்பிட்டு சத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் ஈரல் செவரொட்டி இதெல்லாம் சாப்பிட்டா பிளட் வருங்கிறாங்க. அதனால அதை எடுத்துறாங்க. சூப்பருங்கண்ணா. இப்போ தலையை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த தலையை வந்து அந்த கறிக்கு அதை கொண்டு வர்றதுக்கான காரணம் என்னங்க? கறிக்கு வச்சோன்னா உங்களுக்கு உரிச்சு வெட்டினா தோல் வேஸ்ட் ஆகும், கருக்குனா டேஸ்ட் நல்லா இருக்கும். உரிச்சா கருக்குன வாசம் இருக்காதுங்க. கருக்குனா கறிக்கு வெட்டினா தலைக்கறி டேஸ்ட் ஆகும். தலைக்கறி டேஸ்ட் ஆகும். சரிங்களா. அதாவது உங்களோட பிஸி ஷெட்யூலில் நிறைய தகவல்கள் பண்ணுறீங்க. ஓகே. யாராவது தேவைப்பட்டால் உங்களை அணுகலாங்களாண்ணா? இந்த லோக்கலில் நம்ம சேனல் பார்க்குறவங்க யாராவது கறி வேணும்னா உங்களை வந்து நேரில் வாங்கிக்கலாங்களா? கறி வேணும் வாங்கிக்கலாங்களேங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பர் இருந்தால் சொல்லிடுங்கண்ணா. 91 59 55 36 22. யாராவது தேவைப்பட்டா அண்ணன் அணுகலாங்க. இந்த லோக்கல் இருக்கிறவங்கன்னா நீங்க அணுகலாம். ஒரு 50 கிலோ 100 கிலோனா என்னால முடியாதுங்கிறத சொல்லிட்டாரு. ஓகேண்ணா, நிறைய தகவல் பண்ணிக்கிட்டீங்க. நன்றிங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கறிக்கடை, மட்டன் கறிக்கடையை வந்து நம்ம இன்னைக்கு அணுகுனாங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரியான ஆடுகள் கறிக்கடையில் வந்து விற்பனைக்கு கொடுக்குறாங்க. இந்த கறிக்கடையில் வந்து அண்ணன் வந்து நிறைய தகவல்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவாரம் டிவி இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ண தராதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.